வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்பில் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு அரசு பெண் அரசு ஊழியர்களுக்கு 3வது குழந்தைக்கு எத்தனை நாட்கள் மகப்பேறு விடுமுறை வழங்க அறிவித்துள்ளது? ஆன்சர் 365 நாட்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு பெண் பணியாளர்களுக்கு 3வது குழந்தைக்கும் 365 நாட்கள் விடுமுறை வழங்குறதுக்கு அறிவித்திருக்காங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா முதல் 2 குழந்தைகளுக்கும் மகப்பேறு விடுப்பாக 1 ஆண்டு வழங்குறாங்க. 365 நாட்கள் வழங்குறாங்க. இப்போது 3வது குழந்தைக்கு இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா 12 வாரங்கள், அதாவது 84 நாட்கள் மட்டும்தான் இந்த மகப்பேறு விடுப்பு வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 3வது குழந்தைக்கும் 365 நாட்கள் மகப்பேறு விடுப்பு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் டிஎஃப்ஆர் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறக்குறாங்க, நிறைய பேர் பிறக்கிறாங்க. இந்த மாதிரி இறப்பு பிறப்பு விகிதம் இது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு தாய்க்கு 2.1 குழந்தைங்க பிறக்கணும். அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 10 தாய்மார்களுக்கு 21 குழந்தைங்க பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் 10 தாய்மார்களுக்கு 13 குழந்தைங்க தான் பிறக்காங்க. அப்போ வந்து இதன் மூலமாக எதிர்காலத்தில் என்ன ஆகும்னா, வயதானவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும், இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து குறையும். இதன் மூலமாக தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த மாதிரி டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப குறைவாக இருக்கிறத அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. அடுத்தது, தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் மாத ஊதியம் எவ்வளவாக உயர்த்தப்பட்டது? ஆன்சர் ரூபாய் 1.80 லட்சம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக எம்எல்ஏக்களுடைய மாத ஊதியம் ரூபாய் 1.05 லட்சமாக தான் இருந்தது. இப்போ அதை வந்து உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா அந்த காரை ஓட்டுநர்களுக்கான உதவியாளர் ஊதியம் மாதம் 25,000 வழங்கப்படும். அதே மாதிரி எரிபொருளுக்காக ரூபாய் 75,000 மாதம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுடைய ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி இதில் நீங்கள் தகவல்கள் பெற்றுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்மே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மேலே தெரியுதில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இதன் தகவல்களை பெற்றுட்டு நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு தொகை எவ்வளவாக உயர்த்தப்பட்டது? ஆன்சர் ரூபாய் 25 லட்சம். இப்போது நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழே சில முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். இது யாருக்கான காப்பீடு திட்டம் அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கான காப்பீடு திட்டம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காப்பீடு திட்டத்தின் கீழே இலவச மருத்துவ காப்பீடு ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் இலவசமாகவே அவங்க வந்து மருத்துவம் வந்து பார்த்துக்கலாம். இந்த காப்பீட்டில் பயன் பெறுறாங்க அப்படின்னா அதை வந்து இப்போ ரூபாய் 25 லட்சமாக உயர்த்திருக்காங்க. அப்போ இனிமேல் வந்து ஏழை எளிய மக்கள் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 25 லட்சம் வரையிலான காப்பீடு வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இலவச மருத்துவ சிகிச்சை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அதே மாதிரி பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, இது சென்னையில் பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகளோடு அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் 5 மாவட்டங்களை சேர்ந்த பெண்களுக்கு HPV, அதாவது ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் இருக்குல்ல, அதுக்கான DNA பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அது எந்த 5 மாவட்டங்கள் அப்படின்னா, தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர் மற்றும் அரியலூர். அப்புறம் சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருக்குது. இங்கே வந்து G+14, அதாவது ஜீனா கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் 14 தளங்கள், இந்த மாதிரி வசதியுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு வந்து அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, மண்டல புற்றுநோய் மையங்கள். இது 5 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வந்து அமைக்க போகிறாங்க. அது எங்கெங்கே அப்படின்னா, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை,
திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம். அப்புறம் மண்டல புற்றுநோய் மையம், இது மதுரையில் ராஜாஜி அரசு மருத்துவமனையில் G+8 வசதியோடு தொடங்க போகிறாங்க. G அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர், +8 அப்படின்னா 8 தளங்கள். அப்புறம் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள், அதாவது நர்சிங் காலேஜஸ், இது வந்து அமைக்க போகிறாங்க. இதில் 660 பிஎஸ்சி நர்சிங் சீட் வந்து உருவாக்க போகிறாங்க. அடுத்தது, தமிழகத்தில் எத்தனை சதவீத பெண்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர்? இதற்கான ஆன்சர் 44.2%. அதாவது கிட்டத்தட்ட பாதி பெண்களுக்கு உடல் பருமன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ தமிழகத்தில் 44.2% பெண்கள் மற்றும் 38.8% ஆண்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் நிகழ்கிற மொத்த இறப்புகளில் 75% வந்து தொற்றா நோய்கள்னால தான் நிகழுது. தொற்றா நோய்கள் அப்படின்னா இந்த சுகரு, ப்ரெஷரு, அப்புறம் இந்த உடல் பருமன், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளால் வர நோய் தான் தொற்றா நோய்கள். ஹார்ட் அட்டாக் இதெல்லாமே ஒருத்தங்களுக்கு தொற்றாதில்ல, அந்த மாதிரிப்பட்ட நோய்கள் தான் இந்த தொற்றா நோய்கள். இதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய வாழ்க்கை முறை மாறினது காரணம். அதாவது நம்ம உடல் உழைப்பு குறைஞ்சி, அதே மாதிரி நம்ம வந்து உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரிப்பட்ட ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம்ல, அதுதான் காரணமாக இருக்குது. அதே மாதிரி பெண்களில் பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், இது 24.2% இருக்குது. சர்க்கரை நோய் 25.2% இருக்குது. உடல் பருமன் 44.2% இருக்குது. ஆண்களில் பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் 28.2% இருக்குது. சர்க்கரை நோய் இது 26.7% இருக்குது. அப்புறம் உடல் பருமன் இது 38.8% இருக்குது. இது தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பில் வெளியான தகவல்கள். அடுத்தது, தமிழக அரசு அமைத்த நிர்வாக சீர்திருத்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் நீதிபதி A.K. ராஜன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நிர்வாக சீர்திருத்த குழு அப்படிங்கிற ஒன்று அமைத்திருந்தாங்க. இது எதற்காக அப்படின்னா, தமிழக அரசு பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சிறப்பாக எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரையை வழங்குறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த A.K. ராஜன் குழு என்ன தெரிவித்திருக்காங்கன்னா, பணியாளர்களுடைய நடமாட்ட பதிவேடு, அதாவது மூமெண்ட் ரெஜிஸ்டர், இதை முறையாக பராமரிக்கணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஆஃபீஸுக்கு 10 மணிக்கு வராங்க, 1 மணிக்கு சாப்பிட போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது இந்த ரெஜிஸ்டரில் வந்து அவுட் டைம் வந்து போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் மறுபடியும் 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு வெளியிலேருந்து வராங்கன்னு வச்சுப்போமே, அப்போ அவங்க இன் டைம் அப்படின்ற மாதிரி 2 மணி போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க, அது ஒருத்தர் கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அவங்க கரெக்டாக 1 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வந்துடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் இல்லை, அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் இருந்தாலும் அதை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க 1 மணிக்கு போகிறவங்க 3-4 மணிக்கு கூட வந்துட்டு அப்புறமா என்ட்ரு போட்டுட்டு அசால்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி நீதிபதி A.K. ராஜன் தலைமையிலான இந்த குழு என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த பணியாளர்களுடைய நடமாட்ட பதிவேடு இதை வந்து முறையாக பராமரிக்கணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இப்போ தமிழக அரசு அதை ஒரு உத்தரவாகவே போட்டுட்டாங்க. அடுத்தது, மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை விற்பனை செய்ய உருவாக்கப்பட்ட சந்தை எது? இதற்கான ஆன்சர் மதி சந்தை. இது மதி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மதி பசார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது செப்டம்பர் 2023 தொடங்கியிருந்தாங்க. இப்போ எதனால் நம்ம நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா, இதை பற்றி சட்டப்பேரவையில் தெரிவித்திருப்பாங்க. இந்த ஒரு சந்தை வந்து விரிவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருப்பாங்க. அடுத்தது, 2026 ஆசிய ஜூனியர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மும்பையில் தான் இது நடைபெற்றது. இதில் இந்தியாவுடைய விக்னேஷ் வெர்முலா இவர் ஓப்பன் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இந்தியாவுடைய சரண்யா தேவி இவங்க பெண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அடுத்தது, 2026 நடைபெற்ற 8வது பிரிக்ஸ் இளைஞர் ஆற்றல் உச்சி மாநாட்டை இணைய வழியில் தலைமை தாங்கி நடத்திய நாடு எது? ஆன்சர் இந்தியா. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் யூத் எனர்ஜி சமிட் வந்து நடைபெற்றிருக்கு. இது 8வது. இது வந்து இணைய வழியில் தான் நடைபெற்றிருக்கு. ஆனால் இந்த ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கிறது நம்ம இந்தியா. அதனால் இந்த ஒரு உச்சி மாநாட்டிற்கும் தலைமை தாங்கின நாடு இந்தியா தான். இதோடைய கருப்பொருளாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மீள்தன்மை, புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான உருவாக்கம் அப்படிங்கிறது தான். அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக மனிதநேய தினம், இது ஆகஸ்ட் 19 வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வீழ்ந்த மனிதநேய பணியாளர்களுக்கு அஞ்சலி செலுத்துதல் மற்றும்
சுகாதார பராமரிப்பிற்கு அதிக பாதுகாப்பை கோருதல் அப்படிங்கிறது தான். இதனால் ஆகஸ்ட் 19ஆம் தேதி நம்ம உலக மனிதநேய தினமாக கடைபிடிக்கிறோன்னா 2003ஆவது ஆண்டு இதே தினத்தில் ஈராக்குடைய பாக்தாத் நகரில் வெடிகுண்டு தாக்குதல் வந்து நடத்தியிருந்தாங்க. ஐநாவுடைய உதவி தூதுக்குழுவுக்கு குறிவைத்து இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்க. அதாவது ஈராக்கில் வந்து அமைதியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஐநா வந்து ஒரு தூதுக்குழு அமைத்திருக்காங்க. அந்த தூதுக்குழுவே வெடிகுண்டு தாக்குதல் மூலமாக பலரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த உலக மனித நேய தினம் வந்து அந்த தினத்தில் கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக புகைப்பட தினம். இது வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ஹோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம். இது ஆகஸ்ட் 20ஆம் தேதி சயின்டிஃபிக் டெம்பர் டே. இது வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு நாள் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. 2013ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி பகுத்தறிவாதியான நரேந்திர டபோல்கர் அவர் வந்து படுகொலை செய்த தினம் தான் இந்த ஒரு தினம். எதனால் இவரை படுகொலை பண்ணாங்க அப்படின்னா, இவர் ஒன்றுமே பண்ணலை, மக்கள்கிட்ட வந்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதற்காக இவரை வந்து படுகொலை பண்ணிட்டாங்க. நம்ம அரசியலமைப்பில் ஆர்டிக்கிள் 51(7)H என்ன குறிப்பிடுது? ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், தேடல் மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிவிக்குது. அடுத்தது உலக கொசு தினம். இது ஆகஸ்ட் 20ஆம் தேதி 1897ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி ரொனால்ட் ராஸ் அப்படிங்கிற இங்கிலாந்து மருத்துவர் இவர் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா அனாபிலஸ் அப்படிங்கிற பெண் கொசுனால தான் மலேரியா பரவுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதனால தான் அந்த தினத்தை நம்ம உலக கொசு தினம் அப்படின்ற மாதிரி கடைபிடிக்கிறோம். நம்ம முக்கியமாக 3 வகையான கொசுக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா கியூலெக்ஸ் குயின்கு ஃபேசியேட்டஸ் அப்படிங்கிறது. இந்த படத்தில் நீங்கள் கியூலெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கதை பார்க்கலாம். இதுதான் யானைக்கால் நோய், ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் மற்றும் மேற்கு நைல் வைரஸ் காய்ச்சலை வந்து உருவாக்குது. அடுத்ததாக அனபிலிஸ், இந்த கொசு தான் மலேரியாவை உருவாக்குது. அடுத்தது ஏடிஸ் கொசு, இதுதான் டெங்கு, சிக்கன் குனியா மற்றும் ஜிகா வைரஸ் இந்த நோயெல்லாம் உருவாக்குது. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது தெரியும். நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட கொசுக்களை பார்க்கும்போது கொஞ்சம் கூட விழிப்புணர்வாக இருக்கணும். அடுத்தது ராஜீவ்காந்தி பிறந்தநாள். இதை நம்ம இந்தியாவில் நல்லிணக்க நாளாக கடைபிடிக்கிறோம். இது ஆகஸ்ட் 20ஆம் தேதி. ராஜீவ்காந்தி 1944ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி பிறந்தார். ராஜீவ்காந்தியுடைய பிறந்தநாளை ஹிந்தியில் சத்பவன திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்லிணக்க தினம் தான் இந்த சத்பவன திவாஸ் ஹிந்தியில். தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் வந்து மே 21ஆம் தேதி. அன்னைக்கு தான் ராஜீவ்காந்தி இறந்த தினம். ராஜீவ்காந்தி 1991ஆவது ஆண்டு மே 21ஆம் தேதி மரணமடைந்தார். நம்ம நாட்டுடைய மிக இளவயது பிரதமர் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் தான். அப்புறம் தேசிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தினம். இது ஆகஸ்ட் 20ஆம் தேதி. ஹிந்தியில் அக்ஷய் உர்ஜா திவாஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நம்ம நிறுவனம் அப்படிங்கிறது தான். இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பெண் அரசு ஊழியர்களுக்கு 3வது குழந்தைக்கு எத்தனை நாட்கள் மகப்பேறு விடுமுறை வழங்க அறிவித்துள்ளது? ஆன்சர் 365 நாட்கள். அடுத்தது தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் மாத ஊதியம் எவ்வளவாக உயர்த்தப்பட்டது? ஆன்சர் ரூபாய் 1.80 லட்சம். அடுத்தது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு தொகை எவ்வளவாக உயர்த்தப்பட்டது? ஆன்சர் ரூபாய் 25 லட்சம். அடுத்தது தமிழகத்தில் எத்தனை சதவீத பெண்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் 44.2%. அடுத்தது தமிழக அரசு அமைத்த நிர்வாக சீர்திருத்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் நீதிபதி A.K. ராஜன். அடுத்தது மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை விற்பனை செய்ய உருவாக்கப்பட்ட சந்தை எது? இதற்கான ஆன்சர் மதிச்சந்தை. இது நம்ம தமிழ்நாடு அளவில் இருக்கிற ஒரு சந்தை தான். அடுத்தது 2026 ஆசிய ஜூனியர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மும்பை. அடுத்தது 2026 நடைபெற்ற 8வது பிரிக்ஸ் இளைஞர் ஆற்றல் உச்சி மாநாட்டை இணைய வழியில் தலைமை தாங்கி நடத்திய நாடு எது? ஆன்சர் இந்தியா. அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் பிரசிடெண்ட் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் டி, சையத் பக்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவர் தான்
நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கான கேள்வி, 1923 இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பெயரை குறிப்பிடுக அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ மோதிலால் நேரு, ஆப்ஷன் பி அபுல் கலாம் ஆசாத், ஆப்ஷன் சி லாலா லஜபத் ராய், ஆப்ஷன் டி எம்எம் மாளவியா. இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.